ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம கீரை மட்டும்தான் சேர்க்க போறோம். இந்த தண்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இது செய்யறதுக்கு தேவையானதுக்கு பன்னீர் வந்து 200 கிராமுக்கு எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு சின்ன சின்னதா பீஸ் இன்னும் வேணும்னா கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இதுக்கு தேவையான மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். நான் இந்த ஸ்பூன்ல தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுல வந்து எல்லாமே ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனுக்கு சீரக பவுடர், ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு ஸ்பூனுக்கு தனியா பவுடர், ஒரு ஸ்பூனுக்கு பிளைன் சில்லி பவுடர், ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு. பச்சை மிளகாவும் சேர்க்கிறோம், நம்ம காரத்துக்கு சில்லி பவுடரும் சேர்க்கிறோம். பாத்திரத்துல வந்துட்டு 1/2 லிட்டருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா கீரை வேகணும். தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீரையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கீரை வெந்தா போதும். இது ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜாஸ்தி தண்ணி ஊத்துனீங்கனாலும் நம்ம கீரை மட்டும்தான் எடுக்க போறோம். தண்ணி வேஸ்ட் ஆயிடும். அப்படி எக்ஸஸா இருந்துச்சுன்னா நீங்க இந்த சூப்பு ரசம் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம கீரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அப்படியே கருகிற மாதிரி வதக்க வேண்டாம். ஏன்னா இதையும் நம்ம கீரையோடு சேர்த்து அரைக்க போறோம். கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப இதோடைய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இந்த பச்சை வாசனை போறதுக்காக வதக்குறோம் நம்ம. இப்ப போது வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு கீரையோடு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்ப வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வதக்குன அதே பேன்லயே வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், சில்லி பவுடர். இதை கொஞ்சம் அந்த எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட கீரை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச கீரையை இதோட சேர்த்துடலாம். கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதோட நம்ம பன்னீர் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலாம் அப்படியே பன்னீர் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும். பன்னீர் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம திரும்ப பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட பன்னீர் வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப ஈஸியா நம்ம செய்யலாம். இது வந்து கீரையும் பன்னீரும் இருந்தா போதும். மற்றதெல்லாம் நம்ம வீட்லயே இருக்கோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரக பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளவுதான். நல்ல ஒரு டேஸ்டான பாலக் பன்னீர் சப்பாத்தி பூரி கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 2 கியூப்ஸ் பன்னீரை வந்து மேலே திருவி வந்துட்டு ஒரு அழகா இருக்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். இதே மெத்தட்ல செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.